திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது மருத்தப்பா கோசாலையிலே கன்றுகளை பால்குடி மறப்பதற்கு முன்பே மேய்ச்சலுக்கு அனுப்பிவிடுவோம். கன்றுகள் மேய்ச்சலின் போது மேய்ந்து கொண்டும் அதற்கு பிறகு தாயிடம் பாலை குடித்து கொண்டும் இருக்கும். வர்த்தக ரீதியாக வளர்ப்பவர்கள் இதை மாதிரி செய்வதில்லை. கன்றுக்குட்டியை கூடுமானவரை எவ்வளோ தூரம் பால் கறக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கறப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே நம்ம அதை மேய்ச்சல் கணைத்து சென்றுடுவோம். அது மேய்ந்தும் கொண்டு இருக்கும், அவ்வப்போது தாயினுடைய பாலையும் குடித்து கொண்டு இருக்கும். நமக்கு கன்றுகள் தான் பிரதானம். அதனால் நம்ம பால் பெருசாக நம்ம பார்ப்பதில்லை. இப்படி இருக்கின்ற கன்றுகள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். மற்றொன்று இன்னொரு இதில் நல்லது என்னன்னு சொன்னால், ஸ்பெஷலாக தாய் பசுக்கள் சில வறட்சியான சூழலில் வெளியில் வயல் இல்லை விவசாயம் பக்கம் இல்லை வேறு எங்கேயாவது களவு போகும் தீனி தின்பதற்காக, நிறைய தீவனம் தின்பதற்காக. அப்போது அந்த மாடு, களவு போன மாடு மற்ற மாடை பற்றி கவலைப்படவே படாது. அது தானாக எவ்வளோ தான் நம்ம கவனமாக இருந்தாலும் நம்ம கண்ணை மண்ணை தூக்கிட்டு அது அந்த குறிப்பிட்ட இடத்துல அது போய் பழகிடுச்சுன்னா, அது எவ்வளோ தான் நீங்கள் கவனமாக இருந்தாலும் அந்த இடத்துல போக ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ கன்று இருக்கிறதுனால அந்த கன்றை விட்டு பெரும்பாலும் போகாது. அப்படி போனாலும் திரும்பி வந்துடும். கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி வந்துடும். இது இன்னொரு நமக்கு ஒரு நன்மை, கன்றை மேய விடுறதுனால. பொதுவாக கன்றுகளுடைய ஆரோக்கியம். மற்றபடி இதில் இன்னொரு இது மாதிரி நன்மையும் இருக்கிறது.